வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எம்டிஎன்பிசி அகாடமி 2025 குரூப் 2 ஏழு நடந்த எக்ஸாமில் 3 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கவனிங்க. 15வது கொஸ்டின், வேநன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வேல் கூட்டல் நன்மை, டி ஆப்ஷன், வேல் கூட்டல் நன்மை. 16வது கொஸ்டின், சேர்த்தெழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. அது கூட்டல் அன்று, டி ஆப்ஷன், அதான்று. 17வது கொஸ்டின், சேர்த்தெழுதுக. உள் கூட்டல் மனம், உண்மனம், பி ஆப்ஷன், உள் கூட்டல் மனம், உண்மனம். இந்த 16வது கொஸ்டின் ரா இளங்குமாரனார் புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 15வது கொஸ்டினும் 17வது கொஸ்டினும் புணர்ச்சி விதிகள் தெரிந்த ஈஸியாக போட்டிருக்கலாம். இது 12ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் புணர்ச்சி விதிகளில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இது எப்படி இந்த புணர்ச்சி விதிகள் வந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 3மே சரியாக பண்ணக்கூடிய கேள்விகள் தான். நம்ம ப்ராக்டிஸ் நிறையா பண்ணியிருந்தால் கம்பல்சரி இதை பண்ணியிருக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.